வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்டான ரொம்ப ஈஸியான தக்காளி ஊறுகாய். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி, அதை நரம்பெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சமாக உப்பு, இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இந்த தக்காளி அதுவாகவே தண்ணி விட்டுக்கும். பாருங்கள், இப்போயே இவ்வளோ தண்ணி. இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இது வேகட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வத்தி வந்துருச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. போதும். இதோட அடுப்பை அமர்த்திட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு இந்த தோல் அந்த மாதிரிலாம் எதுவுமே சிக்காது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி செய்யணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடுகு வெடிக்கணும். அந்த வெந்தயம் நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து அதை பொடியாக இடித்து எடுத்துக்குவோம். பொடி போட்டால் தான் அந்த ஊறுகாய்க்கே ஒரு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பில் அமர்த்திடலாம். அந்த சூட்லேயே வெடித்து முடிக்கட்டும். நம்ம இதை நல்லா பவுடராக இடிச்சோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி அந்த வேக வச்சு எடுத்ததை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் கடுகு வறுத்ததை நல்லா பொடியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, லைட்டாக ஒரு கொரப்பாக. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ எல்லா பொருட்களையும் அழகாக தாளித்து விட வேண்டியதான். எண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். ஊறுகாய்னால எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது கொஞ்சம் லேசாக வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும். அது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இது சின்ன சின்ன சைஸ் பூண்டு. இது ஊறுகாயில் அங்கங்கே இருக்க போது ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். ஒரு மிளகாய் வத்தலை 2 பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லாவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1லேருந்து 1.5 அளவுக்கு மிளகாத்தூள். இது கடைசியாக நம்ம எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு வாட்டி டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உரப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சு நல்லா இந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்து விட்டுக்குவோம். பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அப்போ கலந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் உரப்பு உப்பு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நல்லா தக்காளி ஏற்கனவே பச்சை வாசம் போக வெந்துருச்சு. அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லா இது கொஞ்சம் சுருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் கணக்கு. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்கும் போது அந்த எண்ணெயை பூரா உள்ளே வாங்கிட்டு திருப்பி அந்த ஊறுகாய் எல்லாத்தையும் வெளியே விடும். அந்த மாதிரி டயத்தில் அமர்த்திக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கிச்சு. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே ஊறுகாய்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயே நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லாவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் செம்ம வாசமாக இருக்குது. நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூள் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம். நம்ம எண்ணெய் சேர்த்த உடனே இந்த ஊறுகாய் வந்து நல்லா பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், இல்லைன்னா கீழே கொஞ்சம் பிடிக்க பார்க்கும். அந்த ஊறுகாய் பொடி போட்ட உடனேயுமே இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி அப்படியே வாசம் கமகமான்னு வருது. இது சிம்மில் இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட தக்காளி ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வத்தி நல்லா உருண்டு வந்துருச்சு. போதும், இதோட அடுப்பில் அமர்த்திட்டு நல்லா ஆற வச்சு அழகாக ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு, நல்லா தண்ணி இல்லாமல் கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டே போகாது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான தக்காளி ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.